स्वाध्वीय चित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिकाजीवस्मरणं जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। வியாசர் கவலைப்பட்டு ஆசனத்தில் இருக்கும் பொழுது நாரதர் வந்து பக்தியினுடைய பெருமையும் சத்சங்க மகிமையும் நாமகிருஷ்ண மகிமையும் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய தன் சரித்திரத்தை பக்தியினால் ஒருத்தன் உயர்ந்த நிலையை அடைந்தான், சத்சங்கத்தினால் ஒருத்தன் உயர்ந்த நிலையை அடைந்தான் அப்படிங்கிறதுக்கு வேற ஒருத்தர் சொல்ல வேண்டாம்னு தன் கதையை உதாரணமாக சொல்லி கிளம்பினார். நாரதர் கிளம்பினருக்கு வியாசர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படி தியானத்தில் இருக்கும்போது பார்க்குறார், பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிதிதேன மதே அவஸ்யத் புருஷம் பூர்வம் மாயாஞ்ச தபாத்ரஜாம். பக்தியினால சுத்தமான அந்த மனசுல ஒரு திவ்ய புருஷனை பார்க்குறான். யார் அந்த திவ்ய புருஷன்னா? கிருஷ்ணன் தான். ஆனால் அந்த கிருஷ்ணனை பார்க்க விடாம அந்த கிருஷ்ணனை ஆசிரியச்சிந்து மறைச்சிருந்து ஒரு ஸ்திரீ, மாயையாகிய ஸ்திரீயையும் பார்க்குறார். உடனே நினச்சிருந்தார், இந்த மாயினால் தான் எல்லாம் மோதிச்சுட்டு இருக்கா. ஐயா சம்மோதிதோ தீபா ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதே அனர்த்தம் கிருதஞ்ச அபிபத்தியதே. இந்த மாயினால மோகிச்சுதான் ஜனங்கள்லாம் இந்த சரீரத்தையே நான் நினைச்சிட்டு அதனால அது சம்பந்தமான விவகாரத்தில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. அதனால இந்த அனர்த்தத்தை அனர்த்தமாக நினைக்கிறாங்க. உண்மையிலே இது அனர்த்தம் தான். இந்த உடம்பை நான் நினைச்சிக்கிறது தான் பெரிய அனர்த்தம் தான். அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தியோகமதோக்ஷே லோகஸ்ய அஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சங்கீதாம். அப்போ இந்த உடம்பே நான் நினைச்சிருக்கக்கூடிய இந்த அஜானமாகிய அனர்த்தத்தை நீக்கிறதுக்கு பக்தி தான் முக்கியம் அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டார். பக்திதேவ பரமார்த்த போதினி அப்படின்னு பக்தியை பற்றி பாகவதா சொல்லுவார். பரமார்த்தம் என்பதை பக்தி தான் நமக்கு சொல்லும். நான் இந்த உடம்பு இல்லை, இந்த மனசு இல்லை, இந்த புத்தி நான் இல்லை என்று நான் ஆனந்த ஸ்வரூபம்னு அதை புரியணுமே. அந்த பரமார்த்தத்தை போதிக்கக்கூடியது பக்தி தான். பக்தி தேவ பரமார்த்த போதினி பக்தி தேவ பரமார்த்ததாயினி. ஆனால் பிரதான பக்தர்கள்லாம் பரமார்த்தங்கிறது பக்தி தான் அப்படின்னு பக்தி 5வது புருஷார்த்தமா அவ சொல்றா. இருந்தாலும் நம்ம பண்ற பக்தி சாதாரண பக்தி, அவ சொல்ற பக்தி பரமார்த்தமான பக்தி. அந்த பக்தியையும் இந்த பக்தி தான் கொடுக்கும். பக்தியா சஞ்சாட்டையா பக்தியான்னு பக்தினால பக்தி வருங்கிற. இப்போ நம்ம கதை கேட்குறோமேனா இதுவும் பக்தி தான். இந்த பக்தியினால கதை கேட்க விட ஒரு நிலை, கதை கேட்க முடியாத அளவுக்கு ஒரு நிலை வரும். கண்ணை மறந்து குதிச்சிந்து இருக்கக்கூடிய ஒரு அழுவன் ஒருவன் ஆடி காண்பன் என்று பிரகலாதனை போல உள்ள ஒரு பக்தி நமக்கு ஏற்படும். பக்தி தேவ பவபந்த மோச்சனி. இந்த சம்சாரத்தை மோட்சிக்கக்கூடியது அந்த பக்தி தான். பக்தி தேவ ஜனனி பலோன்றுதான். கலியுக ஜனங்களுக்கு தாயாராக இருப்பது இந்த பக்தி தான் என்று சொல்றார். நீ என்னதான் பண்ணினாலும் குட்டிக்கரணை அடிச்சா கூட நீ பக்தி இல்லாம நீ மோட்சத்தை அடைய முடியாது. தபந்து தாவைகி படதந்து பர்வதாத்தை கஜந்து யாகைனி. ஸ்ரீதர சுவாமிகள் ஸ்ருதி கீதைக்கு அவர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஸ்ரீதர சுவாமிகள் அது சொல்றார், தபந்து தாவைகிங்கிறார். சுத்தி வர அக்னியை மூக்கிட்டு அதுக்கு நடுவில் உட்காந்து கஷ்டப்பட்டாலும் உனக்கு மோட்சம் கிடைக்கலாம் தெரியாதுன்னு. பர்வதந்து பர்வதத்தை மலை உச்சிலேருந்து கீழே குதிச்சாலும் சரி. யஜந்து யாகைனி அறிவு வீணா நைவமதியும் தரந்தி. அறிவு இல்லாமல்
பகவானை பிடிச்சிக்காம பக்தி இல்லாமல் நீ இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவர் மட்டும் இல்லை, எல்லா பக்தர்களும் பதினான்கு சத்குரு சுவாமிகள் சொல்கிறார். பாக்கியெல்லாம் பக்தி வரத்துக்காக பண்ணுறதுங்கிறார். இப்போ கங்கையில் குளிச்சா ரொம்ப நல்லது. கும்பமேளாவை குளிச்சுட்டு உனக்கு பக்தி வரலைன்னா போய் அது பிரயோஜனம் இல்லைன்னுட்டாங்க. இல்லாட்டா மீன ஸ்நானபரஹா, மீன்னா குளிச்சுட்டே இருக்கு கங்கையில், மீனுக்கு மோட்சம் கிடைக்குமான்னா தெரியாதுன்னுட்டாங்க. ஸ்நானம் பண்ணுறதுனால மோட்சம் கிடைக்கும்னா மீன் தான் நெஞ்சே இருக்கு. அதனால் 3 வேளை குளிக்கிறது இல்லை, 24 ஹவர்ஸும் குளிச்சுட்டு இருக்கு இந்த மீன். பனி பவனபுக்கு, பனினா பாம்பு இருக்கு, காற்றை தான் குடிச்சிருக்கு. நான் ஒரு பட்டினி கிடக்கிற உபவாசம் இருக்கேன்னா கூட உன்னோட உபவாசம் இருந்தது சரிதானா. பாம்பு பனி பவனபுக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவா, நான் ஒன்றும் சாப்பிட்றதே இல்லை சார், இலையமாக தான் சாப்பிட்டு இருக்கேன்னு. அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் இலையை சாப்பிட்டு இருந்தாலும் இது ஒரு தபசா. மேஷஸ்து பர்ணாசனா, ஆடுதான் இலையை தின்னுருக்கு, ஆண்டுக்கு மோட்சம் கிடைக்குமா? நீராசி கலுபாவதா, நான் இலை கூட சாப்பிடல சார், அந்த இலையை கூட சாப்பிடாம விட்டுட்டான். ஆனால் தான் அம்பாளுக்கு அபர்ணா என்று இருக்கிறதுலே பெரிய தோசை இலையை சாப்பிட்டு தவசம் சொல்ல, அதை கூட விட்டுட்டாங்கிறதுனால அம்பாளுக்கு அபர்ணான்னு அவருக்கு சொல்றாரு காளிதாசன் பார்வதி கவசத்தை குறித்து சொல்லும்பொழுது. சில பேர் நான் இலையை கூட சாப்பிட்றதுல வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு தவஸ் பண்ணிட்டு கேட்குறான். தண்ணி மாத்திரம் குடிக்கிறதுனா தண்ணியை குடிச்சுட்டு அக்னி இருக்கு, வடவாக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. எங்க சமுத்திரத்துக்கு அடியில் ஒரு அக்னி இருக்கு, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. வடவான்னா குதிரைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். இன்னைக்கு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி குதிரை மாதிரி ஒன்று இருக்குது சமுத்திரத்துக்கு நடுவில் அக்னி. அன்னைக்கு ரிஷிகள் எழுதி வச்சுதான் நீ கண்டுபிடிச்சிருக்கா. அந்த குதிரை மாதிரி இருக்கு அந்த அக்னி. அந்த அக்னி அந்த சமுத்திர ஜலத்தை அப்பப்போ குடிச்சுட்டு இருக்கு. இல்லாட்டா சமுத்திரம் ஃபுல்லாக ஏறி வந்துடும், ஒரு சுனாமி வந்துடும். அதை குடிச்சுட்டு இருக்கு. வடவர்னு ஒரு ரிஷி, அவருடைய தபஸ்னால ஏற்பட்ட அக்னிங்கிறதுனாலையும் வடவா அக்னிக்குது. அந்த அக்னி தண்ணி குடிக்கிறதுனால ஒரு மோட்சம் கிடைக்குமானா தெரியாது. நம்ம சாதாரண வெந்நீர் வைக்கிறோமே, மறந்து போயிட்டோம்னா கேஸ் இருக்கிற தண்ணி தீர்ந்துடும், பாத்திரம் தண்ணி போயிடும். அந்த தண்ணி குடிக்கிறதுனால அக்னிக்கு மோட்சம் கிடைக்குமானா தெரியாது. நீராசி கரு பாவகா, நான் வீட்டுக்கே வரல, நாட்டுக்கே வரல, காட்டுக்குள்ள குகையிலேயே இருக்கேன்னா, குகையிலே இருந்ததுனால மோட்சம் கிடைக்காது. பிரதிதினம் சேதேவிலே மூஷிகா, எலி எப்போதுமே குகையில தான் இருக்கு, அதனால அதுக்கு மோட்சம் கிடைச்சிடாது. நான் பஸ்மம் இட்டுக்கிறது, கோபி இட்டுக்கிறது, ருத்ராட்ச மாலை, துளசி மாலை போட்டுக்கிறது எல்லாம் பக்திக்கு உத்தீபம். அது பக்தி. நான் இப்போ குடிமை வச்சுட்டு நான் மட்டும் கோபி இட்டு துளசி மாலைலாம் போட்டுட்டேன்னா லௌகிக காரியம் போய் சினிமா போட்ட வார்த்தையே என்னால் நிற்க முடியாது. என்ன சாய் ஐயரே அப்படிமா எல்லாரும் அது இதெல்லாம் இது வேற லௌகிக காரியம் பண்ண முடியாம இதெல்லாம் ஒரு பக்திக்கு ஒரு உத்போதகமாக இருக்கு. அதனால இப்போ விபூதி இருக்கிறதுனால மோட்சம் கிடைக்குமான்னா அது விபூதி மகிமையே சொல்கிறான். அது சொல்கிறாங்களே தவிர பக்தி இல்லாமல் மோட்சம் கிடையாதுங்கிறான். நான் சொல்கிறேன், சத்குரு சுவாமிகள் விபூதி தான் இருப்பாராம். சத்குரு சுவாமிகள் வந்தாலே நேற்றுக்கு முதல் நாளைக்கு அவள் பரம்பரை என்னன்னா, எஸ்யாங்கம் அப்பாலம் திரிபுன்றாங்கிதம்னு அவள் விபூதி தான் இட்டுப்பா, ராமராமா சொல்லுவா, ஹிருதயத்தில் கிருஷ்ணனை வச்சுட்டு ராதா கல்யாணம் பண்ணிடுவான். தெரியல புரிய பண்ணுறது ராமன். ஆனால் அவள் அஷ்டவதி பாடி யாருக்கு கல்யாணம் பண்ணுவார்? ராமர்னா இருக்கார், அவள் ராதா கல்யாணம் தான் பண்ணுறார். அவள் எந்த கிருஷ்ணனுக்கு ஹிருதயத்தில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு ராதா கல்யாணம் பண்ணுவார். அப்படி அவரை சொல்றார், விபூதி இருக்கக்கூடிய மருதானூர் சத்குரு சுவாமி சொல்றார், நீ விபூதி தான் மோட்சம் கிடைக்கும்னா எப்போதும் சாம்பல் பெண்ணே புரண்டு கழுதைக்கு மோட்சம் கிடைக்குமாங்கிறார். தஸ்மோத்தூரண தத்வரோபிஜகரா தியானேன யுக்தோ பகதா, கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருக்கு.
இது கண்ணை மூடிட்டு இருந்தால் மோட்சம் கிடைச்சிடும்னா கண்ணை மூடிந்து கொக்கு இருக்குங்கிற தியானேன யுக்தோ பகா. கொக்கு கண்ணை மூடிந்து இருக்குன்னா கண்ணை மூடின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி ஒத்த காலம் நண்டு இந்த குட்டி மீன்லாம் போட்டும் பெரிய மீனாக வரட்டும் சாப்பிடலான்னு கண்ணை மூடிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. கண்ணை மூடி எதை தியானம் பண்ணுறேன்றது தான் முக்கியம். வெளியில் உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துங்கிறதுனால மகான் நினச்சிக்க முடியாது. மனசில் என்ன நினச்சிருக்காரு யார் வேண்டாம். அதுக்கு கண்ணை திறந்து கிருஷ்ணனை பார்த்தா தேவை, குருநாதரை பார்த்தா தேவை. தியானேன யுக்தோபகா இத்யேதே நகியாந்தி மோட்ச பதவி ஸ்ரீகிருஷ்ண பக்தி வினா. இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டை சொல்லிட்டு இவன் எல்லாரும் ஒன்று குடிக்கிறது, ஒன்று தண்ணி குடிக்கிறது, ஒன்று இது ஏழையை சாப்பிட்றதுக்கு இப்படி பெரிய தபஸ் மாதிரி எல்லாம் பண்ணினதுனால இந்த ஜந்துக்கள்லாம் மோட்சம் கிடைச்சிருக்கும். அதனால் பக்தி இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. வித்தியதே நதியாதி மோட்ச பதவி ஸ்ரீகிருஷ்ண பக்தி வினா. பக்தி இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. ஏன்னா முதல்ல மனசு சித்த சுத்த ஆகணுமே. மனசு முதல்ல மனிதனாக ஆகணுமே. அதுக்கு பக்தி வேணும். பக்தி இருந்தாதான் இது ஆதிசங்கருக்கே சொல்றார், வசன விவட்சாதோ தேகி பக்தியா பிரக்ஷாயதே சேதா சுஜ்யதி நாந்தராத்மா கிருஷ்ணபதாம்போஜ பக்தி மிருதே. வேட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரின் பவுடர்லாம் இருக்குது, உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கு பவுடர்லாம் இருக்குது, இப்படி எல்லாத்துக்கும் தலையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஷாம்பு இருக்குது, பல்லு சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதோ பேஸ்ட்டு சொல்கிறா, எல்லாத்துக்கும் இருக்குது. அதாவது மனசு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் இன்னும் கண்டுபிடிக்கல. இருந்ததுன்னா அது ஒரு கலக்கி குடித்தான்னா மனசு சரியாக போயிடும்னா அதுக்கு இன்னொரு பவுடர் ஷாம்பு ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரே பவுடர் ஒரே ஷாம்பு எதிராக கிருஷ்ண தியானம் வந்துங்கிறான். சுஜ்யதி நாந்தராத்மா கிருஷ்ணபதாம்போஜ பக்தி பண்ணி கிருஷ்ண சரணத்தை தியானம் பண்ணினாதான் மனசு சுத்தமாகும். எது மாதிரி உதாரணம் சொல்கிறான். வசன விவட் சாரோதேகி. எப்படி அந்த மண்ணாலாம் அந்த வேஷ்டியை சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடுவாளாம். ஷாரோ அது அதுக்குன்னு ஒரு தண்ணி மாதிரி ஒன்று கலக்கி வச்சு ஊற வைப்பா வேஷ்டியை. அதெல்லாம் இந்த வேஷ்டி சுத்தமாயிடும். வசன விவட் சாரோதி. அது மாதிரி பக்தியினால இந்த மனசு சுத்தமாகும் சொல்கிறார். இப்போ எல்லாருக்கும் பக்தி வேணும். அது சரி, பக்தி எங்கே கடையில் கிடைக்குமா? பக்தி கிடைக்கும். ஊது பக்தின்னு ஒன்று இருக்கு, அது ஒன்றா போய் வாங்கிக்கலாம். பக்தி கடையில் கிடைக்காது. பக்தி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அது எங்கேயா கடையில் கிடைக்குமா, வாங்கலாமான்னா அதுக்கு தான் பாகவதம் அப்படிங்கிறார். நீ பாகவதம் கேட்டு பத்தாகம் முடிஞ்சு ஊருக்கு போகும்போது பிரசாதமாக பக்தி கிடைக்கணும். இல்லை யஸ்யாம் வை சூயமானாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்தி உற்பத்தியதே பும்சகா சோகமோக பயாபகா. பாகவதம் கேட்டுன்னு இருக்கும்போதே பக்தி வந்துருங்கிறார். இப்போ வந்துருந்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது பாகவதத்தில் சொல்லியிருக்கு, கேட்டுன்னு இருக்கும்போதே பக்தி வந்துருக்குங்கிறார். பக்தி வந்துருக்குங்கிறத எப்படி புரியும்னா, மனசு அங்கங்கே ஓடாமல் ஓரளவாது இங்கே உட்காந்துருக்கேன் கதை கேட்கும்போது இந்த இடத்துல இதுவே பக்தி தான். எஸ்யாம்பி சூரியமானாயாம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்தி உற்பத்தே பும்சா. இந்த பக்தினால நம்முடைய சோகம், மோகம், பயம் எல்லாம் நீங்கிடும்.